ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் சர்வேஷ். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 கிராண்ட் லான்ச்சை தொடர்ந்து கிட்டத்தட்ட டே 8க்கு வந்தாச்சு. அதில் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வீக்குடைய எபிசோடில் இருந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வீக்கெண்ட் எபிசோடுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் மாறணும் அப்படின்ற விஷயங்களை மறைமுகமாக கண்டஸ்டன்ஸுக்கு சொல்லிட்டு போயிட்டாரு. அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் வெளியே எப்படி ரீச் ஆகிருக்கு அப்படின்றதும் அதே போல் நிறைய தவறுகளை சுற்றியும் காட்டியிருந்தார். அதை தொடர்ந்து விஜய் சேதுபதி அவர்கள் ஃபஸ்ட்டு வீக்கில் இருந்து பிரவீன் காந்தி எவிக்ட் ஆகிட்டார் அப்படின்ற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ ஒரு கண்டஸ்டன்ஸ் வீட்டை விட்டு எவிக்ட் ஆகி வெளியே வந்தாச்சு. ஆல்ரெடி இன்னொரு கண்டஸ்டன்ஸ் நான் வெளியே போயே ஆவேன் அப்படின்னு சொல்லி வெளியே வந்தாச்சு. ஸோ 2 கண்டஸ்டன்ஸ் வெளியே வந்திருக்காங்க இது வரைக்கும் ஃபஸ்ட்டு வீக்லேயே. ஸோ அதை தொடர்ந்து தான் இன்றைக்கான எபிசோடு எப்படி போச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து அஃபிஷியலான எபிசோட் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம ஒரு வீடியோ மூலமாக டீட்டெயிலாக பார்க்கலாம். அது போக வீக்கெண்ட் எபிசோட்ஸை லைவ்லையும் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி பிக் பாஸ் தொடங்கின உடனே ஆல்ரெடி சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் அண்ட் பிக் பாஸ் ஹவுஸ் இந்த ரெண்டுத்துக்கான விஷயங்களை விஜய் சேதுபதி பேசியிருந்தார். அதுக்கேற்ற மாரி தான் இன்றைக்கி எடுத்த உடனே அதிரடியாக தொடங்கியிருந்தது இந்த 2 வீட்டுக்கும் இடையிலான போட்டி. பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறவங்க எப்போ சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கிறவங்க எழுந்து வராங்களோ அதுக்கப்புறம் தான் அடுப்பு பற்ற வைக்கணும் அப்படின்ற இடத்துல ஆரம்பிச்சது சாப்பாட்டில் பிரச்சனை. கிட்டத்தட்ட பெரிய சண்டையாகவே போய்கிட்டு இருந்தது. அவங்கள எப்படியாவது எழுப்பி வெளியே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் முயற்சி பண்ண வெளியவே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் உள்ளேயே உக்காந்துட்டு இருக்க போட்டி விறுவிறுப்பாக போய்கிட்டு இருந்தது. அதில் இன்னும் ஒரு பக்கம் நம்ம திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார் சின்ன சின்ன காமெடிகள் அரைரோவோடு சேர்ந்து லவ் சீன்ஸ் மாரி பண்ணிக்கிட்டு இருந்தார். அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தது. பட் ஃபைனலி எல்லா கண்டஸ்டன்ஸும் வெளியே வந்த பிறகு தான் டே ஸ்டார்ட் ஆச்சு. அவங்கள வெளியே வர வைக்க பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் சரியாக தவறாக எப்படி போச்சு அப்படின்றத பற்றி நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வரக்கூடிய சாட்டர்டே கண்டிப்பாக பேசுவார் அப்படின்றது ரொம்பவே கிளியராக இன்றைக்கி எபிசோடில் இருந்தது. ஓகே, எபிசோட்லேருந்து எழுந்து வெளியே வந்த உடனே என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நடிக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க்கை நம்ம பிக் பாஸ் அவர்கள் ஹவுஸ்மேட்ஸுக்கு சொல்லியிருந்தார். ஸோ இந்த டாஸ்க் என்ன அப்படின்ற விஷயத்த பிக் பாஸ் கொடுத்துருந்த லிஸ்ட் பார்க்கும்பொழுது 3 பிளேயர் நம்ம பிக் பாஸ் ஹவுஸில் இருந்தும் 3 பிளேயர்கள் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருந்தும் வரணும். அவங்களுக்கு நம்ம காத்து வாக்கில் 2 காதல் விஜய் சேதுபதியுடைய நடிப்பில் உருவான திரைப்படம். அந்த திரைப்படத்திலேருந்து லவ் யூ டூங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டைலாக் ஒரு சின்ன போர்ஷனை போட்டு காமிச்சிருந்தாங்க. அதுக்கு சீனை பார்த்து டப்பிங் பண்ணணும் அப்படின்றது தான் டாஸ்க்காக இருந்தது. அண்ட் இதில் பிக் பாஸ் ஹவுஸ் ஜெயிச்சா 3 பேர் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் உள்ள போகலாம். அதே சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருந்து தோத்துட்டாங்கன்னா 2 பேர் வெளியே வரணும் அப்படின்றது தான் டாஸ்கோட மெயின் திங்காக இருந்தது. அண்ட் இந்த டாஸ்கில் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வின் பண்ணி 3 பேர் உள்ளே போயிட்டாங்க. அண்ட் அதே போல் சூப்பர் டீலக்ஸ்லேருந்து 2 பேர் வெளியே வந்திருந்தாங்க. அது யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிக் பாஸ் வீட்டில் இருந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு போனது நம்ம திவாகர், பாரு அண்ட் ஆதிரை. இவங்க 3 பேரும் இன்றைக்கி ஜெயிச்சதை வச்சு பிக் பாஸுடைய சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் உள்ளே போயிட்டாங்க. அண்ட் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்லேருந்து அரேராவும் கம்ருதீனும் நம்ம பிக் பாஸ் ஹவுஸ்க்கு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போச்சு. அடுத்ததாக மண்டே அப்படின்னாலே நாமினேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுலேயும் இந்த வாட்டியில் இருந்து நம்ம சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தினால அந்த பாஸ் யார் 3 பேருக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த வீக் நாமினேஷன் லிஸ்ட்டில் யார் யார் இருக்காங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இந்த வாட்டி மொத்தம் 9 கண்டஸ்டன்ஸ் நாமினேஷனுக்கு போயிருக்காங்க. ஸோ உங்கள் ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ் யார் அதில் அப்படின்ற விஷயத்த மறக்காமல் வீடியோவோட கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, அப்சரா, சிஜே அண்ட் அரோரா, எஃப்ஜே, கம்ருதீன், கெமி, ரம்யா ஜோ அண்ட் சபரி, விஜே, பாரு, வாட்டர்மெலன் இவங்க 9 பேரும் தான் இந்த வாட்டி நாமினேஷன் லிஸ்ட்டுக்கு வந்திருக்கக்கூடியவங்க. அண்டு இந்த வாட்டி கொஞ்சம் சேஞ்சஸ் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நாமினேட் ஆகிருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ். பட் இதில் இருந்து அதிகமான ஓட்டோட, அதாவது ஹவுஸ்மேட்ஸ் அதிகமாக ஓட் பண்ணி வெளியே அனுப்புனது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா விஜே, பாரு அவங்களுக்கு தான் எக்கச்சக்கமான ஓட்ஸ் ஃப்ரம் ஹவுஸ்மேட் அவங்க எவிக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி. பட் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது இந்த வீக்குடைய ஓட்டிங்கில் தெரிய வரும். அண்ட் இந்த லிஸ்ட் ஆஃப் கண்டஸ்டன்ஸில் உங்களுடைய ஃபேவரட் யார் அண்ட் யார் வெளியே போவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அஃபிஷியலான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் ஒரு வீடியோ மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் அடுத்த சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.